கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். எப்படிமா? திடம் மனதாயிருந்து கர்த்தருக்கே காத்து கொண்டிருக்க வேண்டும். இதுதானம்மா நம்ம பெற்றுக்கொண்ட தேவனுடைய அன்பு, விசுவாசம், நம்பிக்கை. திடமனதா காத்து கொண்டிருக்கின்ற போது இந்த பிரச்சனை தீரலையே, என் அழுகை தீரவில்லையே, என் போராட்டம் தீரவில்லையே என்று சொல்லி காத்து கொண்டிருப்ப ஒரு விசுவாசத்தின் பெயர் இல்லை. ஆனா திடீர் என்று விசுவாசம் குறைஞ்சிட்டே வரும். என் அருமை தேவ பிள்ளை சொல்வார் பேச்செல்லாம் நம்ம கேட்போம், சொல்வார் பேச்செல்லாம் நம்ம கேட்டு நடந்து கொண்டிருப்போம். அதுதாம்மா நம்முடைய இயல்பு. ஆனா இங்க சொல்றான் சங்கீதக்காரன், திடம் மனதாய் காத்து, திடமனதாய் காத்து கொண்டிரு, கர்த்தரே வருவார். என் அருமை தேவ பிள்ளைகளே, ஐயா சரீர பிரமாணம் முழுவதும் வியாதி ஐயா. யாரிடத்தில் போக முடியாத சூழ்நிலை, உறவுகளும் சொந்தங்களும் வெறுக்கிறது, தேசங்கள் வெறுக்கிறது. இந்த சரீர பிரமாண வியாதியை வைத்துக் கொண்டு நான் எங்க போவேன்? என் தலைவிதியா, தலை எழுத்தா? நான் ஏன் பிறந்தேன்? நான் ஏன் வாழணும்? இந்த சமுதாயத்தில் நான் ஏன் வாழ வேண்டும் என்று எண்ணி ஒரு குளக்கரைக்கு போனான். அந்த குளத்தின் அருகே படுத்துக் கொண்டிருந்தான் ஒரு மண்டபத்தில். 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, ஆண்டவருக்காக காத்து கொண்டிருந்தான். 38 வருஷம் காத்து கொண்டிருந்தான். ஆமா, நீ என்ன ஒரு நாள்ல காத்து கொண்டிருக்கிறது அரிதுமா. நம்முடைய பிரச்சனைகளை தூக்கி சுமந்து கொண்டு தீரவில்லையா? காத்து கொண்டிரு. பலவீனம் அடிவாய், காத்து கொண்டிரு. அழுகைகளும் துக்கங்களும் பீரிட்டு வரும், காத்து கொண்டிரு. ஜீவன் அவர் தச்சு, வாழ்வாதாரம் அவர் தச்சு. நீ நானும் என்ன செய்யணும் தெரியுமா? விசுவாசத்தை கவுத்து குப்புறவா போட்டுட்டு கடந்து போயிடுவோம் சொல்லுவார் பேச்சு கேட்டு. விசுவாசம் காணாது போயிடுமா? கடைசி காலம். இது மனுஷன் தண்ணீர் எப்ப கலக்கப்படும் என்று காத்துக் கொண்டிருந்தான். என் அருமை தேவ பிள்ளைகளே, யோவான் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசி. எடுத்து வருகிற வாசிமா. குருடர்களும் சப்பானிகளும் முதலான வியாதிக்காரர்கள் அநேகர் படுத்திருந்து, ஒரு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களே. எத்தனை வருஷமா காத்திருந்தா? 38 வருஷம் காத்திருந்தான். யாருக்காக காத்திருந்தான்? என் தேவன் வருவாரு, தண்ணீரை கலக்குவார், என் கண்ணீரை துடைப்பார், என் கவலையை போக்குவார், என் சரீர பிரமாணத்தை மாற்றுவார், என் வாழ்வாதாரத்தை மேன்மைப்படுத்துவார்னு காத்து கொண்டிருக்கணும். திடமனதா. யார் எது சொன்னாலும், நிறைய பேர் சொல்வார்கள் பிடித்தான் புளியாங்கொம்பு என்று சொல்லி, எத்தனையோ கொம்பு சொல்ல மாட்டார்கள். என் அருமை தேவ பிள்ளைகள், அப்படிதான் உன்னுடைய வாழ்வும் என்னுடைய வாழ்வும் இருக்க வேண்டும். தேவனை நம்பிட்டியா? அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். சில சோதனை வருதான் வரும், வேதனை வருதான் வரும். ஆனா திட நம்பிக்கையாய், முதல்ல பார்த்தோம் 18 வருஷமாய் காத்து கொண்டிருந்தார். 38 வருடம் இவன் காத்து கொண்டிருந்தார். 12 வருடம் ஒருவர் காத்திருந்தாலம்மா படுக்கையில. இயேசு பிரான் இந்த வழியை எப்ப வருவார்? இயேசு பிரானை நான் பார்க்க வேண்டும், இயேசுவோடு நான் பேச வேண்டும், குறைகளை சொல்ல வேண்டும் என்று சொல்லி 12 ஆண்டுகளாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ படுத்துக் கொண்டிருந்தார். 12வது வருஷத்துல இயேசு பிரான் வராரு. ஐயரே, நான் காத்து கொண்டிருந்த வேலை வந்து விட்டது என்று சொல்லி 4 காலில் நடந்து போனாள். அவள் கடந்து போய் அந்த 12வது வருஷத்துல தன் ஆடியை தொடுகிறார். அம்மா காத்திருந்தாள். என் அருமையான தேவ சொல்லுங்க பிள்ளைகளை, இது பரிசுத்தமான நாள் அல்லவா? 1 மணி நேரம் இதில் ஒதுக்கி தேவனுடைய பாதத்தில் நீ காத்து கொள்ளவில்லை என்றால் அதோட என்ன வாழ்க்கை? என்ன சாதிக்க போறோம்? என்னமா சாதிக்க போறோம்? இந்த பூமியில எல்லாம் தான் வாழறான். என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் உண்டு. அம்மா, தேவனுடைய சிங்காசனத்துக்கு போறவர்கள் நீ அண்ணா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே.